இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாத பென்ஷன் 31/3/2026 வராது தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய நிதியமைச்சகம் வங்கிகளுக்கு புதிய மற்றும் கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கும் ஓய்வூதியம் இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக உத்தரவிட்டுள்ளது. இந்த முடிவு எதற்காக எடுக்கப்பட்டது என்று பார்க்கலாம். நீண்ட காலமாக ஓய்வூதியர்கள் பலரும் ஒரு பொதுவான பிரச்சனையினை எதிர்கொண்டனர். அதாவது ஓய்வூதியம் சரியான நேரத்தில் கிடைக்காதது. சில சமயத்தில் சில நாட்கள் தாமதமாகவும் சில சமயத்தில் அதைவிட கூடுதலாகவும் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதம் வேலையில்லாமல் ஓய்வூதியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தியது. மாதாந்திர செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டு தேவைகள் போன்றவற்றை சமாளிக்க அவர்கள் சிரமப்பட்டனர். இதனால் நிதிச்சுமை மட்டுமில்லாமல் மன அழுத்தம் அதிகரித்தது. இந்த நிலைமை குறித்து பல புகார்கள் மத்திய அரசிடம் வந்தது. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மத்திய நிதியமைச்சகம் உடனடி நடவடிக்கை ஒன்றை எடுத்தது. ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு அலுவலக குறிப்பை அனுப்பியுள்ளது. அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட முக்கிய அம்சங்கள்: முதலில் மார்ச் மாதத்தை தவிர மற்ற அனைத்து மாதத்திலும் ஓய்வூதியம் அந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் ஓய்வூதியர்கள் தங்களின் பணத்தை தாமதமின்றி பெற முடியும். இரண்டாவது, மார்ச் மாதத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. காரணமாக அந்த மாதம் வங்கிகளுக்கு வருடாந்திர கணக்கு முடிப்பு நடைபெறும் காலம். எனவே மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது, வங்கிகள் ஓய்வூதியத்தை கணக்கில் வர வைத்த உடனேயே அதற்கான மின்னணு அறிக்கையினை அன்றே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த செயல்முறை சரியான நடைமுறையில் உள்ளதா என்பதை அரசு கண்காணிக்க முடியும். மேலும் இந்த உத்தரவை பின்பற்றாமல் தாமதம் செய்யக்கூடிய வங்கிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை பல முக்கியமான நன்மை வழங்குகிறது. முதலாவதாக, ஓய்வூதியர்களுக்கு குறித்த நேரத்தில் பணம் கிடைப்பதால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையினை திட்டமிட்டு நடத்த முடியும். தேவையற்ற மன அழுத்தம் குறையும். வங்கிகளின் பொறுப்புணர்வு அதிகரிக்கும். இது ஒரு நிர்வாக மாற்றம் இல்லை, இது ஒரு சமூக பொறுப்பை உணர்த்தும் நடவடிக்கை. ஓய்வூதியர்கள் நலனை முன்னெடுத்தும் ஒரு நல்ல முயற்சியாக அமைந்துள்ளது. இந்த உத்தரவு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுக்கு பொருந்தும். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களை பொறுத்தளவில் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாளில் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.